என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இதுவெல்லாம் நீ அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது என்பது தெரியாமலேயே நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு பெண் உன்னை நினைத்து தன் மார்பில் அடித்து கொண்டு உனக்கு ஒரு சாபத்தை விடுகின்றாள். என் குழந்தையே, சாபம் விடுகிறாள் என்று சொன்னதும் அதற்கு என் பிள்ளை நீ நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நான் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன தவறு செய்தோம் என்றும் இவர்கள் சாபம் விடுவதற்கு என்ன காரணம் என்பதையும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே என் பிள்ளை நீ யாருக்கும் எந்த தவறும் செய்யாத போதிலும் கூட நான் இப்போது யாருக்காவது நல்ல விஷயத்தை செய்திருந்தால் கூட அதை பார்த்து இன்னொருவர் பொறாமை பட்டு கொண்டுதான் நமக்கு சாபமிடுவது உண்டு. எதையுமே செய்துவிடக்கூடாது. தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும், தான் மட்டும்தான் நன்றாக வாழ வேண்டும், தம் குடும்பம் மட்டும்தான் இங்கு எல்லோர் முன்னிலையிலும் பெருமை போற்ற நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தன் சாபத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் என்ன நடந்தால் என்ன என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எதுவுமே கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிதான் செல்வார்கள். அப்படியல்லவா என் குழந்தையே? என் குழந்தை, இந்த சூழ்நிலையில் எல்லாம் நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் போது என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது, எது தருகிறது என்பதையும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை நினைத்து ஒருவர் தம் மார்பில் அடித்து கொண்டு நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொல்லி சாபம் விடுகிறார் என்றால் என் குழந்தை, நிச்சயமாக இந்த சாபத்தை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? ஏனென்றால் நீ ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பாயோ, ஒருவேளை ஏதாவது ஒரு தவறை செய்திருப்பதற்கு உனக்கு எண்ணம் வந்திருந்தாலும் நீ நிச்சயமாக என் பிள்ளை இது ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே. ஆனால் தவறு எதுவும் செய்யாத போது இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு தீய சக்தி இவர்களை ஆட்டி படைக்கிறது என்றுதானே அர்த்தம். ஏதோ ஒரு தீய சக்தி இவர்கள் வாழ்க்கையில் பின்னால் இருந்து இவர்களை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். என் தங்க பிள்ளையே, இந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் மட்டும் நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சந்தோஷங்களும் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். பிரச்சனைகளில் நீ முழுமையாக நீதான் அனுபவிக்க வேண்டும். வேறு எதுவும் பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை திசை திருப்பி உன் பக்கம் விட்டுவிட இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம்தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள். இந்த பெண் எதற்காக இவள் சாபம் விடுகிறாள் என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதனை பலரின் முயற்சிகளும் அதற்குள் அடங்கியிருக்கும். நான் பெற நினைக்கின்ற நீ பெற வேண்டும் என்று சொல்லி இங்கு பல முயற்சிகளை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் நடக்கும் போது இந்த வாழ்க்கை நிச்சயமாக என் பிள்ளை நீ
எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா? தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த வாழ்க்கையில் நடந்த சில நல்ல விஷயங்களையும் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்த வெற்றியை நீ பெற்றுவிட்டாயா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அந்த வெற்றியை பெற்று விட்டிருக்கலாம். ஏதாவதும் யாருக்காவதும் இங்கு தானமாக கொடுக்கப்படவில்லை. எல்லோருமே அவர்கள் முயற்சினால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதுதான், அவரவர் முயற்சினால் அவர்களுக்கு நடத்தப்பட்டதுதான் என்பதையும் தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் தன்னுடைய சொந்த முயற்சினாலும் கிடைக்கப்பெற்ற வெற்றியாகும் இந்த வெற்றி. ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்கிறது அல்லவா? அல்லது அடுத்தவர் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் என்றால் இவர்களுக்கு எங்கிருந்துதான் இந்த பொறாமை எண்ணங்கள் வருமோ தெரியாது. அவரவர் என்ன பலனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை தானே பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு சாபம் விடுவதில் என்ன பலன் இருக்கின்றது? ஆனால் இந்த பெண் எதையுமே பெரிதாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு சிறுதுளி விஷயத்தை கூட ஊதி ஊதி பெரிதாகுகின்ற எண்ணம் கொண்டவள். இந்த விஷயத்தை ஊதி ஊதி என்னவென்று என் பிள்ளை நீ பெரிதுபடுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். இப்படியாக இந்த விஷயத்தை இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்வது போல இந்த பெண் தன் மார்பில் அடித்து கொண்டு உனக்கு நல்லதே நடக்காது, நீ நன்றாக இருக்க மாட்டாய், உனக்கு தொட்டது எல்லாம் எதுவும் துவங்காது, நிச்சயமாக அழியத்தான் போகின்றாய் என்பது போன்ற சில சாபத்தை அவர்கள் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, எப்போதுமே உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை எதிர்பார்த்து நின்று நடந்து கொண்டிருக்கின்ற எதையாவது இந்த கஷ்டத்தை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த விஷயத்தை அத்தனையும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. உன் கருப்பன் நானும் அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு காரணம், நீ சிறு வயதிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து விட்டு உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொண்டாய். ஆனால் அது போதும். நீ உன்னுடைய பக்குவத்திலும் உன்னுடைய அனுபவத்திலும் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு விடுவாய். ஆனால் இந்த பெண் தன் பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட தாம் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறுவதற்காக செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் தேவையில்லாத அடுத்தவரின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதில் என்ன பலன் இருக்கின்றது? தம் வேலைகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு தம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தடுத்து என்ன விஷயம் என்று யோசிக்கின்ற நேரம் எப்போதுமே இதையெல்லாம் சந்தித்து நீ ஒருபோதும் உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு எப்போதுமே அவர்களை மறக்காமல் இருந்து விட்டால் போதும். உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நடத்த நினைக்கின்றார்கள், ஒரு நொடி பொழுது யோசிப்பது கிடையாது. அதுபோன்ற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்தாலும் அதற்கு எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்காமல் அடுத்தவனுக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் அதை பொறுத்து கொள்ளாமல் நெஞ்சில் அடித்து கொள்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? என் குழந்தையே, இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை இன்று ஒவ்வொரு சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் மிக பெரிய தெளிவினை கொண்டு வந்து கொடுக்கின்றது என்பதை மறந்து விடாதே. அப்பனுக்கு என் குழந்தை குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் இருக்காது. அது நடப்பது வழக்கம்தான். சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தால்தான் ஒரு புரிதல் அதிகமாகும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவிலும் மிகப்பெரிய அன்பு பரிமாற்றம் அங்கு நடத்தப்படும். இப்படி இருக்கின்ற இந்த நேரம் மற்றவரின் தலையீடும் மற்றவர்களின் சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது என்னும் போது அதன் பிறகு இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது
கொள்வது சற்று கடினமான விஷயமாக மாறிவிடும். இந்த மூன்றாவது நபர் ஒரு விஷயத்திற்குள் மூக்கை நுழைக்கும் போதுதான் அங்கு பிரச்சனைகள் உருவாகி விடுகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை உண்மைகளையும் என் தங்க பிள்ளை நீ என்னவென்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக அந்த நேரமே உனக்கான மன்னிப்பும் உனக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு ரகசியங்களையும் எண்ணி எப்போதும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதர்களும் உன்னை சுற்றி சுற்றிதான் இருக்கின்றார்கள். ஆனால் எப்போதும் உன் வெற்றி உனக்கு கிடைக்கின்றதோ அப்போது இவர்கள் உன்னை தூற்ற தொடங்கிவிட்டார்கள், உனக்கு சாபவிட தொடங்கிவிட்டார்கள். அப்படிதான் உன் இல்லத்தில் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்ணும் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆகாத ஒருத்தியும் இது போன்ற செயலை தொடர்ச்சியாக உன் இல்லத்தின் வாசலில் செய்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்கள் விடுகின்ற சாபமும் இவர்கள் நெஞ்சில் அடிக்கின்ற அந்த அடியும் அவர்களுக்குத்தான் வேதனையை கொடுக்கின்றதே. தான் ஒருபோதும் அவர்களுக்கு எந்த நல்லதையும் நடத்தி விடவில்லை, அவர்களுக்கு எந்த நன்மைகளையும் நடத்தி கொடுக்க விடவில்லை என்பதையும், அவர்களுக்கு என்ன நடந்தது, இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நான் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எப்போதும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் மேலாக நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்பதையும் இந்த நாம் தெரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ வாழ நினைத்தாலும் இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ முடியாது. நாம் இப்படி செய்கின்றோமே, அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கின்றார்களே, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் இது பாதிக்குமே என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லாத போது எப்படி தெய்வம் இவர்களுக்கு துணை நின்று அவர்கள் கொடுக்கின்ற சாபத்தை உன் பக்கம் திருப்புவார்கள்? நிச்சயமாக இதையெல்லாம் ஒரு நாளும் வலிக்காது. தெய்வம் இதையெல்லாம் அவர்கள் குடும்பத்திற்கு திரும்பி விட்டு விடுவார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களே வேதனைப்படும்படி அவர்கள் இதையெல்லாம் அவர்களுக்கு திருப்பி விட்டு விடுவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் சொன்னது போல என் குழந்தை, நீ யார் என்ன செய்து கொண்டிருந்தால் என்ன, யார் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தினால் என்ன, உனக்கு எத்தனை சாபங்களை யார் கொடுத்தால் என்ன, உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா? இனி இதுவெல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பலிக்காது, இதுவெல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நடக்காது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும்போது உனக்கு பயம் எதற்கு? இந்த கருப்பன் நான் வந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை எதற்கும் கலங்காதே. யார் எத்தனை மண் வாரை தூற்றினாலும் அது உன்மீது தூற்றுவதற்கு அவர்கள் தலையிலேயே அதை தூற்றுவதற்கு சமமாகும். நியாயம் இருந்து செய்தாலே தெய்வம் அதை நிறைவேற்றாது. நியாயமே இல்லாமல் தன்னால் இயலாத காரியத்தினால் அதை இன்னொருவர் செய்து முடித்திருக்கின்றார். எதற்காக அவர்கள் சாபம் கொடுத்தால் தெய்வம் அதை செய்கின்றவர்களுக்கே திருப்பி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நீ கருப்பனின் பிள்ளை, உன் முயற்சிகளை கைவிடாதே. இவரது போன்ற மனிதருடைய செயல்பாடுகள் உன்னை எந்த இடத்தில் தடுத்து நிறுத்தக்கூடாது. மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளும் உன்னை சுற்றி பல விஷயங்களையும் உனக்கு வெற்றியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு பிள்ளையே, அது போதும். வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒருபோதும் இல்லை.
வேறு எந்த ஒரு எண்ணங்களையும் நீ எண்ணிக்கொண்டு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.